கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அது உங்கள் எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்கிற வார்த்தையின்படி ஒரு அதிசயம் நடக்கும். சரி, இன்னை நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார்? மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நிறைய பேர் முகத்தில் ஒரே சந்தோஷம். அப்பா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுதா? ரொம்ப நாளாக நான் இந்த அதிசயத்தை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு இந்த அற்புதம் நடக்க போகுதான்னு சொல்லி நிறைய பேர் அவளோட இந்த சத்தத்தை கேட்ட உடனே நிறைய பேருடைய முகத்தில் இருந்த சோர்வு மாறி ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தலையில கை வச்சு சொல்லுங்க, என்னை அதிசயங்களை காண பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். ரொம்ப நாளாக கோயம்புத்தூர்ல ப்ரேயர் டவருக்காக வேண்டி ஒரு இடம் வாங்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டுட்டு இருந்தோம். ஏற்கனவே நம்ம இருக்கிற லீஸ் இடம், அந்த லீஸ் பீரியட் எல்லாம் முடிகிற நிலைமை வருது. அது நம்ம காலி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது, இதுக்கு மேலே இனி லீஸு வாடகை எல்லாம் செட் ஆகாது, எப்படியாவது கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு இடத்த வாங்கி ஒரு அற்புதமான ஒரு ஜெபகோபுரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பார்த்து ஆண்டவருடைய கிருபையினால எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்து அதற்கான தேவைகளை எல்லாம் சந்திக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒரு சென்ட் 4,42,000 சென்ட் இருக்கு. ஆண்டவர் பெரியவர். ஸோ நீங்கள் எல்லாரும் இதுக்காக பின்னணியிலேருந்து ஜெபிக்கணும். நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் மங்கள வார்த்தை மூலமாக நிறைய அற்புதங்களை வாங்கியிருக்கீங்க, அதிசயங்களை வாங்கியிருக்கிறீங்க. ஸோ உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், இவ்வளோ பெரிய இந்த ப்ராஜெக்டை அந்த இடம் வாங்குறதுக்கு மட்டும் அவ்வளோ ஆகுது. ஒரு சென்ட் 4 லட்சம் வச்சு 42 சென்ட் இடம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக நிறைய அற்புதங்களை வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் பின்னால் இருந்த ஆண்டவரே, எங்கள் ஐயா எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் அழகாக ஈஸியாக இதை வாங்கி அந்த பட்டணத்தில் நல்ல ஒரு ப்ரேயர் டவர் கட்டி வருகிற ஜனங்களுக்கு எல்லாம் பரலோக மேன்மையை சுதந்திரிக்க பண்ணும்படி இதை ஆசீர்வதிச்சு தாங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். ஸோ நானே இன்னைக்கு ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து உங்ககிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சுட்டேன். நீங்கள் என்ன அதிசயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் செய்வார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அவர் பிறக்கும் பொழுதே அதிசயமானவர் என்கிற பெயரோடு பிறந்தவர். அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம், அவருடைய வளர்ப்பு ஒரு அதிசயம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு அதிசயம். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பார்த்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் செய்தது அதிசயங்கள். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்ம கூட அதிசயங்களை செய்கிற தேவனா உலாவிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு மாசமும் இப்படி ஃபைலாக அவங்க எழுதி தர்ற அந்த சாட்சிகள் எல்லாம் கொஞ்சம் தான், அதை லிமிட்டடாக தான் எழுதி தர்றாங்க. அவ்வளோ அதிசயங்களை நம்ம தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக ஜனங்களுக்கு செய்துட்டே இருக்காரு. நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? யாருக்கு நான் ஜெபம் பண்ணாலும் ஒரு மங்கள வார்த்தை தான் கொடுப்பேன், வசனத்தை கொடுப்பேன். அந்த வார்த்தை மன உருவாகும். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் அடிமை மூலமாக மங்கள வார்த்தையை கொடுத்து அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்திருக்கிறாரு, வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு, அரசாங்க வேலை, சொந்த வீடு, ரட்சிப்பு, அபிஷேகம், வல்லமை. எவ்வளோ பேருக்கு அதிசயங்களை செய்யறாருன்னா ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், அதிசயங்களை செய்யறாருன்றதுக்கு என்னுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய சாட்சி. அதிசயமானவர் என் கூட இருக்கிறதுனாலதான் அதிசயமான காரியங்களை செய்யறாரு. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறது ஒரு பெரிய அதிசயம். உங்களை இன்னைக்கும் வாழ வைக்கிறது ஒரு அதிசயம். ஸோ அந்த அதிசயமான தேவனை நம்ம கொண்டாடுவோம். ஆண்டவரை, இன்னைக்கு நான் இந்த அதிசயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அதிசயமான தேவனை எனக்கு ஒரு அதிசயத்தை இந்த நாளிலே செய்யுங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு அற்புதம் கண்டிப்பா நடக்கும். இப்போ ஒரு அதிசயத்தை நம்ம சாட்சியை கேட்க போறோம். சிஸ்டர் முத்துலட்சுமி, என்னுடைய பெயர் முத்துலட்சுமி, என்னுடைய சொந்த ஊர் தென்காசி. நான் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தேன். ஒரு நாள் ஏஞ்சல் டிவியில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் தேவ செய்தி வழங்கி ஜெபித்தார்கள். ஜெப நேரத்தில் அரசாங்க வேலைக்கான கவர்மெண்ட் ஆர்டர் உங்கள் கைகளில் கிடைக்கும், விசுவாசத்துடன் ஜெபியுங்கள் என்று சொன்னார்.
நானும் அந்த நேரத்திலே ஐயாவோட இணைந்து விசுவாசத்தோட ஜெபம் பண்ணினேன். என்ன ஆச்சரியம், சகோதரர் சொன்னது போலவே எனக்கு அரசாங்க வேலைக்கான கவர்மெண்ட் ஆர்டர் கிடைத்தது. சென்னை தேனாம்பேட் டிஎம்எஸ் காம்ப்ளெக்ஸில் உள்ள ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து வருகிறேன். ஒரு அருமையான சாட்சி, ஒரு அதிசயம். அவங்க வாழ்க்கையில் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கான அதிசயம் நடந்தது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது எப்படி நடந்தது? நான் ஏஞ்சல் டிவியில் பேசும் பொழுது அதில் நான் பேசின மங்கள வார்த்தை, அதில் சொன்ன ப்ராஃபஸி, கவர்மெண்ட் ஜாபுக்கான ஆர்டர் உங்களுக்கு கிடைக்குதுன்னு அவங்க விசுவாசத்தோட ஆமேன் ஆண்டவரே நான் அதை விசுவாசிக்கிறேன் சொன்னதுனால ஆண்டவர்களுக்கு அந்த வேலையை கொடுத்தார். இன்னைக்கும் இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். என்னென்ன அதிசயம் நடக்கணுமோ எல்லா அதிசயத்தையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் கண்டிப்பாக. ஸோ விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. இன்றைக்கும் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன அந்த மங்கள வார்த்தை யார் யாருடைய செவிகளிலே இப்பொழுது அவர்கள் கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். சரீரத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். கற்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். செத்துப்போன உறுப்புகளிலே ஒரு அதிசயம் நடக்கட்டும். செத்துப்போன அந்த ஆசீர்வாதங்கள்ல ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, நீர் உயிர்ப்பிக்கிற தெய்வம். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னும் குறையலப்பா. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி செத்துப்போன கற்பங்களை உயிர்ப்பிக்கட்டும். சந்ததி கிடைக்கட்டும். செத்துப்போன சரீரத்தில் உள்ள எந்த ஆர்கனா இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பிப்பீராக. லங்ஸ் புதிதாய் மாறட்டும். லிவர் புதிதாய் மாறட்டும். கிட்னி புதிதா மாறட்டும். ஹார்ட் புதுசா மாறட்டும். பிரெயின் புதுசா மாறட்டும். தோல் மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், தசை நார் மண்டலம், ஆண்டவரே நரம்பு மண்டலம் எல்லாவற்றையும் கர்த்தர் புதுசா மாத்தி என் பிள்ளைகளை நீர் அதிசயத்தை காண பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதிசயமானுடைய அதிசயம் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக. தடைப்பட்டிருக்கிற அரசு வேலைகள் கிடைப்பதாக. கடன்கள் அடைக்கப்படுவதாக. ரட்சிப்பு உண்டாவதாக. மனமாற்றம் உண்டாவதாக. நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு வருகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷம் ஃபுல்லா உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.